வந்தாளுங்க வந்தாளுங்கன்னா சொல்லி விடலான்னு பாக்குறேன், எவளையும் ஆள காணோம். ஏடி என்னடி பண்றீங்க? இங்க வாங்கடி. அனன்யா, நிம்மி, என்னம்மா ஏமா கத்திக்கிட்டு இருக்கீங்க? இருங்க வரும். இவளுக்கு நான் கூப்பிட்டாலே கத்துறேன்னு தான் சொல்லுவாளுங்க. வந்தா வாங்கடி, வர கட்டினா போங்கடி. என் வேலை முடிஞ்சது, நான் கிளம்ப போறேன். இந்த அம்மா நம்மள கூப்பிட்டுட்டு அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. எம்மா சொல்லுங்கம்மா, நாங்க வந்துட்டோம். எம்மாடி ஒரு வழியா வந்துட்டீங்களாடி? ஏண்டி அவ்வளவு நேரம் கத்திட்டு கிடக்கு, எங்கடி போனீங்க? சொல்லுங்கம்மா. அதான் வந்துட்டோம்ல, சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம், நீங்க கூப்பிட்ட உடனே இதை ஓடி வந்துட்டோம். சொல்லுங்க என்ன? நீங்க காலேஜ் கிளம்பிட்டீங்களாடி? ஆமாம்மா, நாங்க ரெடியா தான் இருக்கோம். நீ டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டியா? டிஃபனும் லஞ்சும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் வேலை. ஆமாண்டி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. அதே மாதிரி சாயங்காலம் வரும்போது அம்மா வீட்டுல இருக்க மாட்டேன் பாத்துக்க. அம்மாவும் அத்தையும் அமிர்தா வீட்டுக்கு போறோம், சரியா? இன்னைக்கு அமிர்தா வீட்டுல ஃபங்க்ஷன்ல அங்க போயிடுவோம். நீங்க வந்துட்டு ரெடி ஆயிட்டு வாங்க, சரியா? ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. இங்க வந்துட்டு என்ன தேடிட்டு இருக்காதீங்க. ஏம்மா, நாங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்களா? நாங்க மட்டும் எப்படி தனியா வருதுமா? ஏடி, அவ வீட்டுக்கு போனா தானே கூட மாட எதனா வேலை செய்ய முடியும். வசந்தி அத்தை மட்டும் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கும் எதனா கூட மாட செய்யணும்ல. அவங்க தனியா ஒத்தால எவ்வளவு வேலை செய்வாங்க? அமிர்தா வேலை இப்ப எதுவும் செய்ய முடியாது. கார்த்திக் தம்பியும் கௌதம் தம்பியும் ஆம்பளை பிள்ளைங்க, அவங்க என்ன செய்வாங்க? அதனாலதான் நானும் அத்தையும் கொஞ்சம் முன்னாடியே போனாதாம்மா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சுமதியும் வரேன்னு சொல்லியிருக்கா. நீங்க அருண் மாமா இருக்கான் வீட்டுல, வரும்போது கூட்டிட்டு வந்துருவோம். நீங்க அருண் மாமா கூட வந்துருங்க, ஓகேவா? அருண் மாமா கூடயாம்மா? ஓகே ஓகே. என்னடி என்ன? இல்லடி அக்கா, அருண் மாமா கூட வரணுமாமா, அதான் யோசிக்கிறேன். மாமா கூட எப்படி வரதுன்னு. கையை பிடிச்சிக்கிட்டு வரவா இல்லைன்னா கையை கோத்துக்கிட்டு வரவான்னு? வேணாண்டி, எனக்கும் பேச தெரியும். அம்மா இருக்காளேன்னு பாக்குறேன், பாத்துக்க. விளையாட்டு பிள்ளைங்களா இருக்கிறீங்க. இங்க பாருங்கடி, அருண் உங்க ரெண்டு பேரையும் தான் கூட்டிட்டு வருவான். தனியா வரணும்னு நினைக்க கூடாது, பாத்துக்கங்க. ஏமா, நாங்க எப்படி தனியா வருவோம்? அதான் மாமா இருக்காருல்ல, அவர் கூட தான் வருவோம். அதை தாண்டி சொன்னேன். அருண் கூட நீ மட்டும் தனியா வரணும்னு நினைக்காத, அனன்யாவையும் சேர்த்து கூட்டிட்டு வரணும்னு நினைச்சிட்டு வா. நீங்க ஏதோ ஒரு நினைப்புல அனன்யாவை விட்டுட்டு வந்துட போறீங்க. அம்மா கரெக்டா தான் சொல்றாங்க. ஆமாம்மா, கொஞ்சம் இவங்க மத்தியில நான் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பாத்தே வந்துருவேம்மா நானே. ஏம்மோ நீயுமா? நீ இப்படி சேஞ்ச் ஆகுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? என்ன பண்ண, உங்களெல்லாம் பெற்றதுக்கு நானும் இப்படி தானே மாறி ஆகணும். சரி சரிடி, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. தனியா மட்டும் வந்துடாதீங்க, அருண் மாமா கூட கூட்டிட்டு வாங்க, புரியுதா? நான் கிளம்பிடுவேன், நீங்க வந்த உடனே அவங்க கூட வந்துருங்க. சரிம்மா சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரி அருண் மாமா கூடவே வந்துடுவோம்மா. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, டிஃபன் எடுத்து வைங்கம்மா, நாங்க சாப்பிட்டு கிளம்புறோம். ஆமாண்டி, இந்த நீங்க போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, எல்லாருக்கும் காஃபி டிஃபன் எல்லாம் கொடுத்துட்டீங்களா என்ன? வேற யாராவது சாப்பிடணுமா கூப்பிடணுமா சொல்லுங்கம்மா. ஓ, அக்காவுக்கு மாமா மேல அக்கறையா மாமா? அம்மா சொல்லுங்கம்மா. அதெல்லாம் அத்தை மாமாலாம் சாப்பிட்டாங்க. அருண் வந்து நைட்டு லேட்டாக வந்தாப்புல, ஏதோ மறுபடியும் வேலைன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்களாம்மா. அதனால போயிட்டு லேட்டாக தான் வந்தாப்புல, இன்னும் தூங்கி எந்திரிக்கல, தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டோன்னு நாங்களும் விட்டுட்டோம்மா, இன்னும் காஃபி கூட கொடுக்கல. நீங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, நான் பொறுமையா கண்டிப்பாக உங்கள் மாமாவுக்கு கொடுத்துட்றேன், சரியாம்மா? இல்லைம்மா, காஃபி கூட குடிக்காம தூங்குறாங்களே, நான் வேணா காஃபி மட்டும் கொண்டு போய் கொடுக்கவா? நீ நான் சொன்ன மட்டும் கேட்டுருவா போறேன். எதையாவது பண்ணு, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகலன்னா கொடுத்துட்டே கிளம்பு. அம்மா வேலை இதுக்கு மேல போராட முடியலடி அக்கா, நீ உன் வேலையை காட்டு, நீ மூடு. அது சரிங்க, நீங்க கொடுத்துட்டு காலேஜுக்கு லேட் ஆவா, நான் கிளம்பி போறேன்டி. போடி. இருடி, அவளை விட்டுட்டு போயிடாத, அவ வந்துருவா. இரு, காஃபி தானே, காஃபி மட்டும் கொடுத்துட்டு வந்துருவா. கொடுத்துட்டு வந்தோன்னா அவளை நீ ஒன்னாதான் போகணும், இந்த தனித்தனியா போற வேலை வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். சரி சரி, வெயிட் பண்றேன். சீக்கிரம் வாடி, சீக்கிரம் போ. இங்கே நின்று என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத, சீக்கிரம் போய் மாமாக்கு காஃபியை கொடுத்துட்டு வா. அதுக்குள்ள நான் டிஃபன் சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். என்ன அம்மா மாம்ஸ் தூங்குறாப்புல சொன்னாங்க, இங்க பார்த்தா ஆளையே காணும். ஒருவேளை ரெஸ்ட் ரூம்ல இருக்காரா என்ன? இல்லையே, ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற மாதிரியும் சத்தம் ஒன்றும் கேட்கலையே. எங்க போச்சு மாம்ஸ்? மாம்ஸ், யோ மாம்ஸ். அப்படியே திருட்டு போனேன். நான் உன்னை தேடிக்கிட்டு கிச்சனுக்கு போயிட்டு வரேன், நீ என்ன தேடிக்கிட்டு இங்க வர. நான் இரு. ஐயோ மாம்ஸ், என்னையா பண்ற? என் பொண்டாட்டிய கட்டி பிடிக்கிறேன்டி. போயா, நான் பயந்துட்டேன் தெரியுமா? எதுக்கடி பயப்படுறேன்? என் ரூமுக்கு தானே வந்திருக்கேன். என் ரூம்ல என்ன தவிர வேற யாரு இருக்கா? அது மட்டும் இல்ல, என்ன தவிர உன்னை இந்த மாதிரி யார் பண்ண போறா சொல்லு? ஆமா ஆமா, உன்னை தவிர இந்த வாழ்த்தனெல்லாம் வேற யாரும் பண்ண முடியாது. சரி, எங்க அம்மா சொன்னாங்க நீ தூங்கிட்டு இருக்கேன்னு. நீ என்னடா ரெடி ஆகி எங்க கிளம்புறதுக்கு ரெடியான மாதிரி இருக்கு? ஆமாண்டி பொண்டாட்டி, ஆஃபீஸ்க்கு தான் டைம் ஆயிடுச்சுல,
அதனால தான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஐயோ மாம்ஸ், நேற்று நைட்டு தான் போயிட்டு வந்தேன்ல. கொஞ்சம் லேட்டாக தானே வந்தேன். மார்னிங் கொஞ்சம் லேட்டாக போனா என்ன? ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்களா என்ன? இவ்வளோ நாள் அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு நியூ எம்டி வராங்களாமா, அதனால கண்டிப்பா போய் தான் ஆகணும் பொண்டாட்டி. அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் மாமா கிளம்பிட்டேன். சரியா மாம்ஸ், அப்போ கூட நீ ரெடி ஆனாலும் ரூம்ல தானே இருக்கணும், வெளியிலேருந்து வர. நான் ரெடி ஆயிட்டேனா, டைம் வேற ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கு. அதான் அத்தைக்கிட்ட லஞ்ச் டிஃபன்லாம் ரெடியானு கேட்கலான்னு வந்தேன். அங்கே பார்த்தா என் பொண்டாட்டி எனக்காக காஃபி எடுத்துட்டு போறேன்னு சொல்லி என் அத்தைக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தாலா. ரொம்ப அழகா இருந்தது. எப்படியும் நீ காஃபி எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வருவேன்னு தெரியும். அதனால தான் மாமா வெளியிலேயே நீ வெயிட் பண்ணு. நீ உள்ள வந்த உடனே நானும் உள்ள வந்தேன்டி. ஐயோ மாம்ஸ், நீ ரொம்ப கேடிதான். சரி சரி, நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு, எனக்கும் காலேஜ்க்கு டைம் ஆகுது. நீங்களும் போயிட்டு வாங்க. எனக்கு என்னன்னு தெரியலடி, ஆஃபீஸ்க்கு போகவே மைண்ட் இல்லை. ரொம்ப மைண்ட் அப்செட்டா இருக்கு. ஓ மாம்ஸ், என்ன இப்பவே ஆஃபீஸ்க்கு போக மைண்ட் இல்லைன்ற? என்னையா? சே நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடி. ஆஃபீஸ்க்கு நியூ எம்டின்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்திருக்கா. அவளை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. அதான் எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ மாம்ஸ், என்ன ஃபிகர் வந்திருக்கா? ஃபிகர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஆமா ஆமா, ஃபிகர் தானே, செம்ம சூப்பரா இருக்காடி. அவளே தான் வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அதனாலதான் மாமா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டேன். இப்ப கூட போய் அவளை தான் பார்க்க போறேன். எப்படி போய் அவளையே பாத்துக்கவா? மேடம்க்கு ஓகேவா? ஐயோ மாம்ஸ், நீ அதெல்லாம் பண்ண மாட்டியா? எனக்கு தெரியும். உனக்கு எப்பவுமே நான் மட்டும்தான், அது எனக்கு தெரியும். அதே மாதிரி என் மாமா அந்த அளவுக்குலாம் போக மாட்டான். ஐயோடா, என்னடி பொண்டாட்டி மாமா மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க? இதுக்காகவே. ஐயோ நிறுத்து, இங்க பார், எனக்கும் டைம் இல்லை, உனக்கும் டைம் இல்லை. ரெண்டு பேரும் கிளம்பணும். ஒழுங்கா வந்து டிஃபனை சாப்பிடு. கொண்டு வந்த காஃபியும் ஆறி போச்சு. டிஃபனை சாப்பிட்டு நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு, நான் காலேஜ் கிளம்புறேன். சரியா? இப்போ ரொமான்ஸ் வேண்டாம், ஓகே? லவ் யூ பொண்டாட்டி. என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கல, இதுக்காகவே என் பொண்டாட்டியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்டி. நான் அப்படியே அவ கூட மட்டும் தாண்டி இருப்பேன். சரி மேம், சரி சரி, நீ டென்ஷனாகவே ஆஃபீஸ்க்கு போகாத. அவங்க எம்டின்றதுனால அவங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்க, ஓகேவா? அங்கேயும் போய் டென்ஷனை காமிச்சிக்காத. ட்ரை பண்றேன்டி பொண்டாட்டி. ஓகே, கிளம்பலாமா? சரி வா, நம்ம போய் டிஃபன் சாப்பிடுவோம். வாங்க மேம், போலாம். இருடி பொண்டாட்டி, ஆஃபீஸ்க்கு போற வழியில தானடி உன் காலேஜும் இருக்கு. மாமா கூட்டிட்டு போய் விடவா? ஐயோ மேம்ஸ், அப்ப அனன்யா எப்படி போவா? அனன்யா தனியா போவால? அவளாம் தனியா போக கூடாது. நானும் அவளும் பஸ்லயே போய்க்கிறோம். நீங்க கிளம்புங்க, ஓகேவா? அப்படி மரமண்ட பொண்டாட்டி, அனன்யா தனியா போக கூடாது. அவ்வளவுதானே. மாமா ரெடி பண்றேன், பார்த்துக்கிட்டே இரு. இன்னைக்கு நீ என் கூட தான் வர காலேஜுக்கு. உன்னை ட்ராப் பண்ணிட்டு தான் மாமா ஆஃபீஸ்க்கே போக போறேன். பார்த்துக்கிட்டே இருடி. ஐயோ மேம்ஸ், என்னையா பண்ணி வைக்க போறேன்? பண்றேன் பாருடி. லவ் யூடி. லவ் யூ டா புருஷா. மானழகும் கண்டை மீனழகும் கண்கள் காட்டாதா இசை கூட்டாதா மலை கோயில் வாசலில் அப்புறம் மேம்ஸ், ஈவினிங் ஃபங்க்ஷன் போகணும், ஞாபகம் இருக்கா? கார்த்தி மாம்ஸ் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல? ஆமாடி பொண்டாட்டி, நல்லாவே ஞாபகம் இருக்கு. நம்ம கண்டிப்பா ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஓகேவா? மாமா வர வரைக்கும் நீ வீட்டில் வெயிட் பண்ணு. மாமா வந்த உடனே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாண்டி, ஓகேவா? நீ சொல்றதுக்கு முன்னாடியே அம்மாவும் அதான் சொன்னாங்க. அம்மா இப்பவே கிளம்பிடுவாங்களாம்மா. நானும் அனன்யாவும் காலேஜ் முடிச்சு வந்த உடனே உங்களுக்காக வெயிட் பண்ணி உங்க கூட தான் ஃபங்க்ஷனுக்கு வரணுமா, தனியா வரக்கூடாதான். அதனால எங்களை நீங்க தான் கூட்டிட்டு போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால சீக்கிரம் வாங்க, ஆஃபீஸ்லேயே தங்கிடாதீங்க, புரியுதா? ஆஃபீஸ்லயாவது தங்குறதாவது உன் கூட தாண்டி தங்குவோம் பொண்டாட்டி. நான் ஈவினிங் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, வந்து கூட்டிட்டு போறேன், சரியா? சரிங்க மேம், கிளம்பலாமா? இன்னும் யாரும் ஆளை காணோம். காலையில சீக்கிரம் வர சொல்லியிருந்தேனே. ச்சே, நான் அவனுக்காக வெயிட் பண்றேனா? என்னடி மிருத்து, என்ன இப்படி இருக்க? சரி, இது கூட நல்லா தான் இருக்கு. இப்ப அருண் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரா இல்லையான்னு தெரியலையே. கால் பண்ணி கேட்டுட்டா போகுது. ஹலோ, கணேஷ், என் ரூமுக்கு வாங்க. ஓகே மேடம், இந்த வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க, உள்ள வாங்க. மேடம் கூப்பிட்டீங்க, சொல்லுங்க மேடம். நான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேனே, என்னாச்சு கணேஷ்? மேடம் அதெல்லாம் அருண் சார் தான் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க மேடம். ஓகே, அருண் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரா? நான் நேத்து சொல்லி அனுப்பிச்சிருந்தேனே, சீக்கிரம் வர சொல்லி. மேடம் சார் எப்பயோ வந்துட்டாரு. அவர் கேபின்ல தான் இருக்காரு. அவர் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மேடம். ஓ, அருண் வந்துட்டாரா? ஓகே. ஓகே கணேஷ், அவரை என் கேபினுக்கு வர சொல்லுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே மேடம், இப்பவே போய் சொல்றேன் மேடம்.
ஓகே நீங்க போகலாம். இந்த மேடம் பண்றதெல்லாம் பார்த்தா ஒன்றும் சரியா வரல. அருண் ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி, இந்த மேடம் என்னடானா சரி என்ன நடக்க போதோ பார்ப்போம். ச்சே, என்ன ஏன் அருண் இப்படி பண்றாரு? வந்த உடனே என்ன பார்க்கணும்ல, என்ன பார்த்து அட்லீஸ்ட் ஒரு குட் மார்னிங் ஆவது சொல்லணும்ல. என்ன இவரு, இனிமே சொல்ல வைக்கிறேன். இனிமே ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரு ஆன உடனே அவர் என்னதான் பார்க்கணும். என்னை பார்த்து எனக்கு விஷ் பண்ணிட்டு தான் அவர் கேபின்கே போகணும். மிருது, இதெல்லாம் இப்படியே விடாதடி, பார்த்துக்க. ஆனாலும் மிருது ரொம்ப ஓவரா பண்ணிடக்கூடாது. அவரு நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. எப்பவுமே அருண் என் கூட இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே கமிங்? அருண் வந்துட்டாரு. எஸ் கமிங். கறிக்குழம்பு கொதிக்குது திரும்ப நீ தலவாழ இல போடவா மன்மதரே. மேம் ஹலோ, மிருதுலா மேம். சாரி அருண், நான் ஏதோ திங்க் பண்ணிட்டு இருந்தேன். சாரி. இட்ஸ் ஓகே மேம், கூப்பிட்டுருந்தீங்களாமே? ஆமா அருண், நான் நேற்று நைட்டே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேனே. ஃபைல்ஸ்லலாம் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குன்ட்டு உங்களை மார்னிங் வந்தோடனே என் கேபின் வர சொல்லியிருந்தேன். பட் நீங்க வரவே இல்லையே. நான் கணேஷ் கிட்ட சொல்லி அனுப்பின பிறகு வரீங்க. எனக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கு மேடம். உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணணும்ல, நான் ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கணும்ல. ரீசெக் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு வர முடியும். இப்பதான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சேன். அதுக்குள்ள தான் நீங்க கூப்பிட்டு விட்டுட்டீங்க. வாங்க, உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் கிளியர் பண்றேன். எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிடுவீங்களா அருண்? உங்க டவுட்ஸ் எனக்கு தெரிஞ்சதா இருந்ததுன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவேன் மேடம். செம்ம ஸ்மார்ட்டடா நீங்க. நான் கேட்குற கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாறா பதில் சொல்ற பாரு. சோ ஸ்மார்ட். ஓகே அருண், ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. நான் பார்த்துட்டு என்னென்ன டவுட்ஸ்னு கேட்குறேன். எனக்கு நீங்க பொறுமையா என் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். நீங்க வெயிட் பண்ற அளவுக்கு பெரிய டவுட்ஸ் எதுவும் இருக்காது மேடம். நான் உடனே கிளியர் பண்ணிடுவேன். ஓகே, so hot. I like it. ஓகே அருண், நான் நேத்தே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, என்னை இனிமே மேடம்னு கூப்பிடாதீங்கன்னு. ஜஸ்ட் கால் மிருது ஆர் மிருதுலா, எப்படி வேணாலும் கூப்பிடலாம். நீங்க எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு மேடம்னு கூப்பிடுறது மட்டும்தான் மேடம் பிடிக்கும். அருண், ஏன் என்கிட்ட மட்டும்தான் இவ்வளோ ஹாட்டா இருக்கீங்களா, இல்ல நீங்க நார்மலாவே இப்படிதான் ஹாட்டாவே பிஹேவ் பண்ணுவீங்களா? மேடம் என் கேரக்டர் இதுதான். நான் ஹார்ட்டாலாம் பிஹேவ் பண்ணல. என் கேரக்டர் வைஸே இதுதான். இது கூட எனக்கு பிடிச்சிருக்குடா. I like it. ஓகே அருண், நீங்க ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. நம்மளோட டவுட்ஸை நம்ம சேர்ந்து கிளியர் பண்ணிக்கலாம். சாரி மேம், உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்றேன். எடுத்துட்டு வரேன். நீ ஹாட்டா பேசினா கூட எனக்கு ரொம்ப பிடிக்குதா, என்னன்னு தெரியல. நீ பேசினா மட்டும் எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு உன்கிட்ட என்னமோ இருக்குடா. பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு நீ என்கிட்ட ஹாட்டாவே இருக்கேன்னு. நான் உன்னை சீக்கிரத்துல மாத்திடுவேன். இந்தாங்க மேடம், இந்த ஃபைல்ஸ்ல எல்லாமே கிளியரா இருக்கு. நான் உங்களுக்கு கிளியரா இருக்கணுங்கிறதுக்காக நல்லா தெளிவாவே டைப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க பார்த்து செக் பண்ணிட்டு இதுல மேற்கொண்டு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். ஓகே அருண், கொடுங்க. ஆமா அருண், நீங்க சொன்ன மாதிரி இதுல எனக்கு எல்லாமே கிளியரா தான் இருந்தது. நேற்று நைட் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துட்டே இருந்தது. இப்ப நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த டவுட்ஸும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் எனக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்காதுதான் நினைக்கிறேன். நீங்க எனக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்க. ஓகே மேடம், சரி நான் அப்ப என் கேபினுக்கு போறேன். ஒன் செகண்ட் அருண், இவர் இப்ப போறேன்றாரு, நம்ம என்ன பேசுறது? ஆமா, அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் என்னாச்சு? மேம் அந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் இன்னும் அண்டர் ப்ராசஸ்ல தான் இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு உங்க கேபினுக்கு நானே கொண்டு வந்து சப்மிட் பண்றேன். இப்போ வரைக்கும் அது ப்ராசஸ்ல தான் இருக்கு. ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நானே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். ஓ அப்படியா? ஓகே அருண். ஓகே, தேங்க்யூ மேம். மிருது அவன் போறான், அவன் போக விடாம இதெல்லாம் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ அருண். சொல்லுங்க மேடம். ஒன்றும் இல்லை அருண், இன்னைக்கு ஈவினிங் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா இருக்கணும். நீங்க 1 hour எக்ஸ்ட்ரா இருங்க. சாரி மேடம், நான் 6 மணிக்கு ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிடும். நான் கிளம்பிடுவேன். அது மட்டும் இல்லை, எனக்கு வெளியில ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கிறது கொஞ்சம் டவுட் தான் மேடம். நான் கிளம்பி தான் ஆகணும். இல்லைங்க அருண், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எது சொன்னாலும் என் பதில் இதுதான் மேடம். என்னால இன்னைக்கு இருக்க முடியாது. நான் ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணும். சாரி. ஓகே அருண், நோ ப்ராப்ளம். நீங்க கிளம்புங்க. நம்ம இந்த ஒர்க்கை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நோ ப்ராப்ளம்.
நீங்க ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்றீங்கல்ல, போங்க, கேரி ஆன். நீங்க போய் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கோங்க. நம்ம இன்னொரு நாள் இந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸை பேசிக்கலாம். தேங்க்யூ. ச்சே, நான் கிட்ட வரேன், நீ தள்ளி போறல. டோன்ட் வரி அருண், கூடிய சீக்கிரத்துல நீ என் கிட்ட வருவ, வர வைப்பா, இந்த மிருத்துல வர வைப்பா. ச்சே, இந்த ரூட் தானே, இந்த ரூட்ல தானே அருண் வரதா நான் கேள்விப்பட்டேன். என்ன இவ்வளவு நேரம் ஆளை காணோம்? அதானே பார்த்தேன். என்னோட குறி எப்பவுமே தப்பாதே. நான் டீடைல்ஸ் கரெக்டா தான் கேதர் பண்ணேன். அருண் வந்துட்டே இருக்காரு. மிருத்துல ஸ்டார்ட் பண்ணடி. எக்ஸ்கியூஸ் மீ அருண், இங்க பாருங்க. இவங்களா ஆஃபீஸ்ல தான் டார்ச்சர் பண்றாங்கன்னு பார்த்தா இங்கேயுமா? இப்போ எதுக்கு இங்க நம்மள கூப்பிடுறாங்க? அருண் இங்கதான். ஒன் செகண்ட் ப்ளீஸ். வரேன். சொல்லுங்க மேடம், நீங்க என்ன இங்க நிக்கிறீங்க? அருண், நான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். என் கார் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இந்த ரூட்ல இது வரைக்கும் ஒரு வெஹிக்கிள் கூட வரல. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க என்ன கொஞ்சம் டிராப் பண்ணிட முடியுமா? மேடம், நான் வேணா உங்களுக்கு டாக்ஸி புக் பண்ணவா? இல்ல அருண், டாக்ஸி வர ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கே. ஆல்மோஸ்ட் இப்பவே ரொம்ப இருட்டுற மாதிரி இருக்கு. மழை வர மாதிரி இருக்கே. நீங்களே என்ன டிராப் பண்ணிடுங்களே. இல்ல மேடம், மழை வர மாதிரி இருக்கு. நீங்க பைக்ல வந்தா சரியாகாது. நான் உங்களுக்கு டாக்ஸியை புக் பண்றேன். நீங்க ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, டாக்ஸி வந்துரும். வந்த உடனே நான் உங்களை ஏத்தி விட்டே கிளம்புறேன். ஏன் அருண், நான் உங்க கூட பைக்ல வரக்கூடாதா என்ன? இல்ல எம்டி எப்படிடா நம்ம கூட பைக்ல உட்கார வச்சு ஓட்டிட்டு போறதுன்னு யோசிக்கிறீங்களா? சாரி மேடம், என் ஒய்ஃபை தவிர வேற யாரையும் என் பைக்ல கூட்டிட்டு போக கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கேன். உங்களுக்கு ஒய்ஃபா வர போறவளே நான் தானே. நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஓகே ஓகே அருண், நீங்க கிளம்புங்க, நான் டாக்ஸி புக் பண்ணிக்கிறேன். சே, அப்படின்னா ஒரு லேடிஸை தனியா விட்டுட்டு போற ஆள் நான் இல்லைங்க மேடம். நீங்க வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்துல டாக்ஸி வந்துரும். நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன், வந்துரும். So sweet. என்னை ஏத்தலனாலும் என்னை சேஃப்டியா அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிற பாரு. அதுக்காகவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. மைண்ட் ரொம்ப டென்ஷனா இருக்கு, ஏன்னு தெரியல. ஒருவேளை அந்த எம்டி வந்ததுல இருந்து தான் நினைக்கிறேன் நமக்கு மைண்ட் அப்படியே ரொம்ப ப்ரெஷர் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, இன்னைக்கு ஆஃபீஸ்ல நடந்ததெல்லாம் இவகிட்ட சொல்லலாமா? சொன்னா அவ எதனா டென்ஷன் ஆயிடுவாளா? இல்லடா அருண், இதெல்லாம் நீ நிம்மிக்கிட்ட சொல்றது தான் பெஸ்ட். நிம்மிக்கிட்டலாம் எதுவும் நீ மறைக்காத, அவகிட்ட சொல்றது தான் கரெக்ட். சொல்லிடு. மாமா வந்துட்டாங்க போல இருக்கு. வந்து ரொம்ப நேரம் ஆகுது போல இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க? சரி கூப்பிடுவோம். மாமா, அருண் மாமா. சொல்லு மானியா. என்ன மாமா வந்து ரொம்ப நேரம் ஆகுதோ? என்ன எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதில் ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸ் டென்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் ஃபங்க்ஷன் கிளம்பிட்டீங்களா? ஆமா, இவன் எங்க? நான் கிளம்பிட்டேன் மாமா. அவ இன்னும் கிளம்பிட்டே இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. என்ன அவ சாரி கட்டிட்டு இருக்காளோ? இல்ல மாமா, அவ ஹாஃப் சாரி தான் கட்டிட்டு இருக்கா. இது புடவை கார்த்திக் மாமா வாங்கி கொடுத்தாங்க. அதான் மாமா நான் கட்டியிருக்கேன். கார்த்திக் பேர் சொல்லும் போதே முகத்துல லைட் எரியுதே. சரி நல்லா இருக்கு. சீக்கிரம் போய் கார்த்திக் கிட்ட காட்டு. ஆமா மாமா, இந்த அக்கா வந்துருவா. அக்கா வந்தோடனே கிளம்ப வேண்டியதுதான். அம்மா நீங்க ஃப்ரெஷ்ஷா பார்க்கலையா? நீங்க கிளம்பலையா மாமா? ஆமாம்மா, இதோ கிளம்புறேன். ஒரு 10 நிமிஷம் நான் போய் உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுவேன். இரு, வந்த உடனே போறேன். நிம்மிய பார்க்காம போய் கிளம்ப மாட்டீங்க போல இருக்கு. நிம்மிய பார்க்கணும் அதானே? கண்டிப்பா. மேடமும் இப்ப யாரை பார்க்க போறீங்க? அப்படிதானே? இல்லையே, நான் யாரையும் பார்க்க போல மாமா. நான் ஃபங்க்ஷனுக்கு தானே போறேன். நம்பிட்டேன். போங்க மாமா. ஆறா, அனன்யாக்கும் வைக்கலாம் வருது. கார்த்திக் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன். நான் கிளம்பிட்டேன், போலாமா? ஐயோ மாம்ஸ், நீ எப்பயா வந்த? ரொம்ப நல்ல மரியாதை தான். இப்பதாண்டி வந்தேன். சரி ஓகே மாம்ஸ், சீக்கிரம் போய் நீயும் கிளம்பிட்டு வா. நாங்க 2 பேரும் கிளம்பியாச்சு. நீ கிளம்பி வந்தோடனே நம்ம போக வேண்டியதுதான். ஒரு 5 மினிட்ஸ் நான் ரெடி ஆயிட்டு வந்துடும். அடி, உனக்கு தங்கச்சி அவளே புடவை கட்டிட்டு இருக்கோம், நீ என்ன ஹாஃப் சாரி கட்டிட்டு இருக்க? வேணாம் மாம்ஸ், நான் சொல்லுவேன், அப்புறம் நீ மனசு கஷ்டப்படுவேன். என்னடி, ஒருவேளை புடவை கட்ட தெரியாதோ என்ன? என்கிட்ட சொல்லிருக்கலாமடி, மாமா கட்டி விட்டுருப்பேனே. ஐயோ மாம்ஸ், கொன்னடியே குத்திடுவேன் பாத்துக்க. வேற என்னடி? அவளுக்கு அவங்க மாமா எடுத்து கொடுத்துருக்காங்க. எங்க என் மாமா எங்க எடுத்து கொடுத்தாரு? ஓ, அப்ப எடுத்து கொடுத்தா கட்டிப்பீங்க அப்படிதானே? அதை எடுத்து கொடுத்துட்டு கேட்கணும் மாம்ஸ். இப்படி சும்மா வாயில கேட்க கூடாது.
அடியே பொண்டாட்டி, உன் மாமாவை அப்படி நீ லேஸ்ல நினைச்சிட்டு அதுனா ஐயோ மேம்ஸ் என்னையா சொல்ற? என் கூட என் ரூமுக்கு வா சொல்றேன். ஐயோ மேம்ஸ் விளையாடாத, அனன்யா இருக்கா, நீ அமைதியா போ. நீ இப்ப என் ரூமுக்கு வரடி இல்ல? ஐயோ அதெல்லாம் வர முடியாது, போயா. அடி நீயா வந்துட்டா உனக்கு நல்லதுடி, இல்ல மாமா தூக்கிட்டு போயிடுவான் பாத்துக்க. ஐயோ மேம்ஸ் என்னையா விளையாடிட்டு இருக்கே நீனு? ஏண்டி அக்கா, அதான் மாமா கூப்பிடுறாங்கல்ல, போய் தான் என்னன்னு கேட்டு வாயேன். நம்ம பேசுறது அவ காதலே விழுந்திருக்குடி, ஓடி போலாம். இந்த போயிட்டு வரேன்டி அனன்யா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உடனே வந்துடுறேன். இதை நீ முன்னாடியே பண்ணிருக்கலாம், மாமா கூப்பிடும் போது அப்பயே போயிருக்கலாம்ல. இவ்வளோ நேரம் பிகு பண்ணிட்டு இருக்க, சரி போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? வாடி. ஐயோ மேம்ஸ் எதுக்கு என்ன கூப்பிட்ட? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம்னு கூப்பிட்டேன்டி. ஹாலில் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் ரூமுக்கு கூப்பிட்டேன். பண்ணிக்கவா? ஐயோ மேம்ஸ் என்ன விளையாடுறியா? எதுக்கே கூப்பிட்ட சொல்லு. நான் விளையாடலாம் கூப்பிடல, இந்தா இதை வாங்கிக்க. என்னது அது? இப்ப நீ வெளியில கேட்டல, அது தாண்டி இது. ஐயோ மேம்ஸ் புடவையா? புடவையே தாண்டி பொண்டாட்டி, இங்க வா. என்ன மேம்ஸ் திடீர்னு புடவலாம்? அது திடீர் புடவைலாம் இல்லடி, உங்ககிட்ட என் லவ்வ சொன்னால அப்போவே வாங்கின புடவை தான் அது. உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன், பட் அப்ப தைரியம் இல்லை, இப்ப இருக்கு. உனக்கு தைரியம் இல்லை, என்னென்ன பண்ணிட்டு இப்ப தைரியம் இல்லைன்னு என்கிட்ட நடிக்கிற போய்யோ. அப்படிலாம் இல்லடி, கொடுக்கணும், ஆனா எப்படி கொடுக்கணும்னு தெரியல, அதனால அப்படியே வச்சுட்டு இருந்தேன். இப்பதான் டைம் கிடைச்சது, அதான் உனக்கு கொடுத்துருக்கேன், போய் கட்டிட்டு வாடி. ஐயோ மேம்ஸ் புடவையெல்லாம் உடனே கொடுத்து உடனே எல்லாம் கட்ட முடியாது, ஏன்னா அதுக்கு பிளவுஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம ஸ்டிச் பண்ணணும், அதனால இப்ப கட்ட முடியாது. இதை நான் வச்சுக்கிறேன், இன்னொரு நாள் கட்டுறேன், ஓகேவா? இல்லடி பொண்டாட்டி, இன்னொன்னும் சொல்லுவேன், நீ கோச்சிக்க கூடாது. அந்த சாரிக்கு பிளவுஸை நான் தச்சு எடுத்துன்னு வந்துட்டேடி. ஐயோ மேம்ஸ் என்னையா சொல்ற? பிளவுஸை தச்சிட்டியா? எப்படி? அதையும் சொல்ல வேண்டி பொண்டாட்டி, நீ கோவப்படக்கூடாது, ஓகேவா? ஐயோ மேம்ஸ் எதுவும் இடக்கூடமா சொல்லிடாதையா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அடியே கிருக்கி, நீ ரீசெண்டாக ஒரு ஹாஃப் சாரிக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு கொடுத்தியா? அப்போதான் நானும் அதே டெய்லர் கிட்ட கொண்டு போய் இந்த சாரியை கொடுத்து, அந்த ப்ளவுஸை எந்த அளவில் ஸ்டிச் பண்ண போறீங்களோ அதே அளவில் இதுக்கும் ப்ளவுஸ் தச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவ்வளோதான்டி. அப்பாடா, அவ்வளோதானே மேம்ஸ், வேற எதுவும் இல்லைல்ல? வேற எதுவும் இல்லைன்னா அப்ப வேற நீ என்னடி நினைச்ச? ஒன்றும் இல்லை மேம்ஸ், ஒன்றுமே இல்லையே, நான் எதுவும் நினைக்கல. நீ என்ன சொல்ல போறியோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. நீ என்ன யோசிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும்டி பொண்டாட்டி. சாரி மேம்ஸ். சரி சரி, நீ போயிட்டு அந்த புடவை கட்டிட்டு ஓடு ஓடு ஓடு. ஓடுனா நான் எப்படி ஓடுறது? நீ வெளியில போ, நான் கட்டிட்டு வரேன். என்னடி வெளியில போக சொல்றேன்? இல்லடி, உனக்கு வேற புடவை கட்ட தெரியாது, அப்போ மாமா அதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்ல, அதனால நான் இங்கே இருக்கேன். ஐயோ எனக்கு புடவை நல்லாவே கட்ட தெரியும், நீ வெளியில போ. இல்லடி, எதனா சின்னதா டவுட் வரும்ல, நம்ம அப்படி ஓரமா நிக்கிறேன், நான் வேணா திரும்பி கூட நிக்கிறேன்டி, உன் பக்கம் திரும்ப மாட்டேன். ஐயோ மாம்ஸ் இப்போ நீ போல, உன் கண்ணு மொழியை நோண்டிடுவேன் பார்த்துக்க. சரி சரிடி போறேன், இது எல்லாத்துக்கும் சேர்த்து கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சிருக்கேன் பாரு உனக்கு. என்னாச்சு மாமா, எங்க நிம்மி எங்க? நிம்மி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா, வந்துருவாமா. என்ன மாமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாளா? அவதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாளே. அது வந்துருவாமா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவா. ரைட்டு மாமா ரைட்டு, என்னமோ நடக்குது, ஆனா அது என்னன்னு தான் தெரியல. ஐயோ அனன்யா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா, அவளும் சாரி கட்டணும்னு நான் சொன்னேன், அதனால அவ சாரி கட்டிட்டு இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. நிம்மிக்கிட்ட தான் சாரியே இல்லையே மாமா, அப்புறம் எந்த சாரி கட்டுறா அவ? ஐயோ அவகிட்ட சாரி இல்லையா? இவ வேற நம்ம நிறைய கேள்வி கேட்கிறாளே, என்ன சொல்லி சமாளிக்கிறது? இப்படி யாருன்னு எதையாவது சொல்லிடா. மாமா மாமா சொல்லுமா, அவகிட்ட சாரி இல்லைல்ல? அது எப்படியோ சாரி கட்டுறாளே, விடாமா. ஏன் மாமா, நீங்க தான் புடவை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் என்ன அந்த புடவையை பிடிங்கவா போறேன்? எதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? அது வந்துமா, ஆமா நான் வாங்கி கொடுத்ததுதான், அதுதான் இப்ப கட்ட சொல்லி சொன்னேன். ஓ சூப்பர் மாமா, கலக்குங்க. அனன்யா ரொம்ப ஓட்டாதம்மா. ஹாய் மாமா. வா கார்த்திக், என்ன நீயே வந்துட்ட? அது ஒன்றும் இல்லை சகல, ஃபங்க்ஷனில் ஒருத்தவங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணேன், அவங்க இப்போ வந்துடுவாங்க அப்புறம் வந்துடுவாங்கன்னு என்னால் பொறுக்க முடியல, அதனால தான் நானே தூக்கிட்டு போகலான்னு வந்துட்டேன்.
அது சரி, கரெக்டு தான். நீ தூக்கிட்டு போப்பா, நீங்க தூக்கிட்டு போங்க. ஆமா, என்ன இவ்வளோ நேரம்? இந்த இருக்கிற வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா உங்களுக்கு? நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஒருத்தி கிளம்பிட்டே இருக்கா, அவளுக்காக தான் வெயிட்டிங். அவ வரணும் தான் நின்றுட்டு இருக்கோம். என்னடி பொண்டாட்டி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறேன்? மாமா நான் அப்பவே கிளம்பிட்டேன். நிம்மியும் அருண் மாமாவும் தான் கிளம்ப லேட் பண்ணிட்டாங்க. நான் கிடையாது, பாத்துக்கோங்க. ஆமா ஆமா கார்த்திக், அனன்யா சொல்றது உண்மைதான். அவ ரொம்ப நேரமா கிளம்பி நின்றுட்டு இருக்கா. அவளுக்கும் அங்க வந்து உன்னை பார்க்கணும்னு தான் ஆர்வமா இருக்காங்க மேடம். சரி, நிம்மி இன்னும் ரெடி ஆகலையா? நிம்மிக்காக தான் வெயிட்டிங்கா? ஆமா கார்த்திக், நீ ஒன்று பண்ண, நீ அனன்யா கூட்டிட்டு போ. நான் அவ வந்து கூட்டிட்டு வரேன். ஓ ரைட்டு சகல, ரைட். நீங்க உங்க ஆளோட வாங்க, நான் என் ஆளை தள்ளிக்கிட்டு போறேன். டேய் கார்த்திக், உன்னை வந்துரு பொண்டாட்டி, நம்ம போயிடுவோம். இவன் என்ன பண்றான்னு தெரியல. இன்னும் புடவை கட்டுறா போல இருக்கு. மாம்ஸ் மனவில்ல தேவையில்ல, நீ இருந்த போதும் புள்ள சந்திரனு நீயே சூரியன் நீ. யோ மாம்ஸ் என்ன? என்னடி இவ்வளோ அழகா இருக்கா? யோ மாம்ஸ் பத்தியா கிண்டல் பண்ற? யோ மாம்ஸ் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடி பொண்டாட்டி. அந்த அளவுக்கு கொள்றடி. மாம்ஸ் ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா? இல்ல, ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆகணுமா என்ன? நம்ம போகாம விட்டுட்டா என்னடி? ஐயோ மாம்ஸ் உன் பேச்சு ஒன்றும் சரியில்லை. ஒழுங்கா கிளம்ப, நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகணும். வா போகலாம். போகலாம். ஃபங்க்ஷனுக்கு தானே போகலாண்டி. அதுக்கு முன்னாடி ஐயோ மாம்ஸ் சொன்னா கேளு, வேண்டாம். நீ சொல்லிட்டா நான் கேட்டுடுவேனாடி. எப்படி கேட்பேன் பாரு மாமா. ஐயோ மாமா இன்னும் மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேயா, ஒழுங்கு மரியாதையா வா கிளம்பலாம். மேக்கப் தானே, இன்னொரு வாட்டி கூட பண்ணிக்கலாம்டி. ஆனா மாமா அப்படி சும்மாலாம் விட்டுட்டு கூப்பிட்டு போக முடியாது. கொடுத்தாதான் கிளம்ப முடியும். ஒரு கண்ணில் போதை கொண்டு நீயும் பார்க்கிறாய், உதட்டை கீழுதட்டை அசைக்கிறாய். அடியை என்னடி இப்படி என்ன கொள்ளுற? ஐயோ மேம்ஸ் வேணாம், உனக்கு எதுக்காவது ஒரு ரீசன் கிடைக்குது, அந்த ரீசனை வச்சு ஏதாவது பண்ணணும்னு பார்க்காத. வேணாம், ஃபங்க்ஷன் டைம் ஆகுது, கிளம்பலாம் ஐயா ப்ளீஸ். கிளம்பலாமா? ஃபங்க்ஷனுக்கு தானே கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி லவ் பொண்டாட்டி. போயா, இப்போவாது ஃபங்க்ஷனுக்கு போகலாமா? போலாமே, கண்டிப்பா போலாம். சின்ன பூச்சரமே ஒட்டிக்கோ கட்டிக்கோ என்னை சேர்த்து, இன்னும் தேவை என்றால் ஒத்துக்கோ கத்துக்கோ என்னை கேட்டு. போகலாம் மேம்ஸ், வாங்க. போலாண்டி. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீ உங்ககிட்ட பேசணும். என்ன மேம் சொல்லுங்க. என்னையா சொல்லு, ஏன் அமைதியா இருக்கேன்? அது வந்துடி பொண்டாட்டி, நான் சொல்றேன். ஆனா நீ என் மேல எதுவும் கோவப்படக்கூடாது, சரியா? மேம் என்னாச்சு? நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன்? நீ என்ன நான் கோவப்படுற மாதிரி எதனா பண்ணிருக்கேன் என்ன? நான் எதுவும் பண்ணல, எனக்கு நடக்கிறது அந்த மாதிரி, அதுக்காக சொல்றேன். ஐயோ மேம்ஸ் கொலப்பாதையா, என்னன்னு சொல்லு. சரி நீ டென்ஷன் ஆகாத, சொல்றேன். இன்னைக்கு ஆஃபீஸ்ல நியூ எம்டி வராங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அதான் காலையில கூட சொன்னேனே, அந்த ஒரு லேடின்னு. ஆமாய்யா, ஏன் என்னாச்சு? அவங்க தான் ரொம்ப டென்ஷன் பத்துறாங்கடி. என்ன மேம்ஸ், அவங்க உன்னை எதனா பேசிட்டாங்களா என்ன? சச்சா, என்னெல்லாம் எதுவும் பேசல, பட் அவங்க பிஹேவியர் எதுவும் எனக்கு சரியா படலடி. என்னையா என்னாச்சு? இன்னைக்கு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, செக் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல. நான் கொண்டு போனா அவங்க ஏதோ பக்கத்துல வந்து பேசுறாங்க. நான் தூரம் வந்தாலும் மறுபடியும் கிட்ட வராங்கடி. அது மட்டும் இல்ல, ஏதோ என்னை செடியூஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க. அது எனக்கு நல்லா தெரியுதுடி. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? நல்லாவே அவாய்ட் பண்றேன். அவங்களுக்கு நான் அவாய்ட் பண்றேன்னு தெரிஞ்சும் அகைன் அதே பண்றாங்கடி. ஐயோ மேம்ஸ், அப்ப அவங்க உன்னை சைட் அடிக்கிறாங்க அதானே? அடி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், இவ விளையாடிட்டு இருக்கோம். ஏண்டி? ஐயோ மேம்ஸ், நீ இவ்வளோ அழகா இருக்க, உன்னை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது? அதான் அவங்களுக்கும் ஒரு எம்டிங்கிறத மறந்து உன் மேல மயக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்னை ரொம்ப சைட் அடிக்கிறாங்க போல இருக்கு. ஏண்டி? ஏன்? சரி டென்ஷன் ஆகாத, கூலாயிரு, ஓகேவா?
நீ அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நீ அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு தெரியுது மேம்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. மறுபடியும் நீ அவாய்ட் பண்ணி பாரு. அதையும் மீறி அவங்க இப்படியே பண்ணுறாங்கன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் மேம்ஸ். ஓகேவா? இல்லை எனக்கு வேணா ஒரு ஐடியா இருக்குடி. நான் வேணா இந்த வேலையை விட்டுடுவா, வேற எதனா ஜாப் கூட ட்ரை பண்ணட்டுமா? நீ சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டு தான் மேம்ஸ், பண்ணலாம் தான். ஆனால் இப்போ தான் நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. இந்த டைமில் நீ வேலை விட்டீன்னா எல்லாரும் அந்த பழியத்துக்கு என் மேலே தான் மேம்ஸ் போடுவாங்க. இவ வந்த நேரம்தான் பையனுக்கு நல்ல வேலை இருந்தது, அது கூட போயிடுச்சு பாரு அப்படின்னு டோட்டலாக சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க மேம்ஸ். இந்த பேர் எனக்கு தேவையா என்ன? சேச்சா, எங்க அம்மா அப்பா அப்படி நினைக்க மாட்டாங்கடி. ஐயோ மேம்ஸ், அத்தை மாமா அப்படி நினைப்பாங்கன்னு சொன்னேன்னா அத்தை மாமா இல்லை, நமக்குன்னு ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதையா நினைப்பாங்க. நம்மளை எப்படியெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் சொல்லுவாங்கய்யா. இங்கே பாரு, எனக்காக ப்ளீஸ் என்ன கொஞ்ச நாளைக்கு இந்த வேலையில் இரு. அப்புறமா நீ ட்ரை பண்ணுறது பண்ணு. வேறு ஜாப் கிடைச்ச உடனே அதில் ஜாயின் பண்ணிவிடு. அது வரைக்கும் இந்த வேலையில் இரியா. இப்போதைக்கு எந்த ஜாபையும் விட்டுறாத. எனக்கு கண்டிப்பாக இந்த பேர் தான் வந்துடும். அதுக்காக தான் மேம் சொல்கிறேன். புரியுது. எனக்கு உங்ககிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன். சரி பார்க்குறேன், நானும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறேன். ஓகேவா? நானும் வேறு எதனா இடத்துல அப்ளிகேஷன்ஸ் போட்டு வைக்கிறேன். கிடைச்சா அதில் மாறிக்கிறேன். ஓகேவாடி? சரி மேம்.